ஜனனி, இந்த குடும்பத்துக்கு நீ மருமகளா இல்ல துளசி மருமகளான்னு முடிவு பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இதுல என்ன கட்டாயம் இருக்கு? நான் தான் சிவாவோட வைஃப், நான் தான் ஜனனி. துளசி கழுத்துல தாலி இருக்கிற வரைக்கும் நீ மருமகளா இருக்க முடியாது. விசாலாட்சிக்கு உன்னை விட அந்த துளசிய தான் அதிகம் பிடிக்கும், தெரியும்ல? அதனாலதான் சொல்றாங்க துளசி கழுத்துல சிவா கட்டின தாலி இருக்க கூடாது. அவ இந்த வீட்ல இருந்தா நீங்க மருமகளா இருக்க முடியாது, பாத்துக்கோங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு எங்ககிட்டயே கேக்குற? உன் புருஷன் கட்டின தாலி அந்த துளசிக்கு பெரிய பாதுகாப்பு. அத அறுத்தாதான் உனக்கு பாதுகாப்பு. இல்லன்னு வச்சுக்கோயேன், 2 பொண்டாட்டி கதை தான். சிவாக்கு நான் தான் வைஃப், நான் மட்டும் தான் வைஃப். இந்த ஃபேமிலிக்கு நான் மட்டும் தான் மருமக. அத நீ தான் சொல்லிக்கணும். ஆதாரம் அவகிட்டயும் இருக்கே. இன்னைக்கு நைட்டே ஆதாரத்தை அளிக்கணும், முடியுமா? நீ மனசு வச்சாதான் அது முடியும். அப்படியா? அப்படின்னா மனசு வை. இல்லனா நீ வேலைக்காரி, அவ மகாராணி. இல்ல, நான் மட்டும் தான் மருமக, அவ இல்ல. விடியும் போது துளசி கழுத்துல தாலி இருக்காது. இது என்னோட ப்ராமிஸ். இந்த வீட்ல இந்த ஜனனியும் இருக்க கூடாது, அந்த துளசியும் இருக்க கூடாது. 2 பேரையும் சிவா கிட்ட இருந்தும் இந்த வீட்ல இருந்தும் பிரிச்சு அனுப்பி விட்டுட்டு என் ரம்யாவ சிவாவுக்கு கட்டி வைக்கணும். அதுதான் நம்ம பிளான். முடியும். தாலி அறுக்க நாங்க உதவி பண்ணி அதை நாங்க சாதிச்சு காட்டுறோம். எஸ். துளசி, சேது நிக்கிறான் பாரு. சித்தி நிக்கட்டும், நீங்க வாங்க. அவன் வாங்க. ம்.